அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயில் நிலையத்தில் 10 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தது தொடர்பாக கேசவ விநாயகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கு தொடர்பாக கேசவ விநாயகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி தொடர்ந்த வழக்கில் கேசவ விநாயகம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்ற விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு தமிழக பாஜகனுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. இது தொடர்பாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் அதற்கான அனுமதியை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக சிபிசிஐடி சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனுவை பொறுத்தவரை நீதிமன்ற அனுமதியின்றி கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என்று கடந்த மாதம் பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்றைய தினம் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது சிபிசிஐடி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவால் கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான் சம்மன் அனுப்ப முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரத்தில் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய் இருப்பதாகவும் அது குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக சிபிசிஐடியினுடைய மனு குறித்து கேசவ விநாயகம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.